Hello viewers, welcome back to the new video. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த PC குள்ள என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இத கலட்டி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம YouTube சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மவுஸையும் கீபோர்டையும் வந்து பிசியில் இணைக்கிறதுக்கு வந்து இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த பெரல் போர்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டரை வந்து பிரிண்டரோட இணைக்கிறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதை நம்மளோட பிசியை வந்து மீட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிஜிஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது சவுண்டுக்குரிய செட் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ப்ரொசஸர் வந்து இதில் தான் வந்து இருந்துச்சு. மெயின் ப்ரொசஸர் இதில் வந்து லாக் பண்ணி வந்து இருந்துச்சு. இதைத்தான் நான் ஓப்பன் பண்ணி எடுத்தேன். 2 ஹார்ட் டிஸ்க் வந்து இருந்துச்சு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 160 GB ஹார்ட் டிஸ்க் ஒன்றும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 80 GB ஹார்ட் டிஸ்க் ஒன்று வந்து இருந்துச்சு. இதில் அடுத்தது ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று வந்து இருந்துச்சு. கூலிங் ஃபேன். அடுத்து இந்த முன்துண்டு வந்து ஓப்பன் பண்ணுற அந்த ஷட் டவுன் பண்ணுற பட்டன் அது இருக்கிற செட் ஒன்று இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபியூக்கு வந்து பவர் கொடுக்கறதுக்குரிய போர்ட் தான் இது. அது இதில் ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது. இந்த பாக்ஸ் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பவர் சப்ளை வந்ததுக்குரிய மெயின் பாக்ஸ் தான் இது. இவ்வளவு பொருட்கள் தான் மெயினாக இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.